ஒரு ஜாதகத்திலேங்க, அதாவது குரு திசை நடந்துச்சு அப்படின்னா, அவைங்க வந்து எல்லாத்துக்குமே உதவியா இருப்பாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. யார பத்தியுமே பொறாமப்பட மாட்டாங்க. இதுவே வந்து சனி திசை நடந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது பொறாமப்படுற மாரி இருக்கும். இல்ல அப்படின்னா, மத்தவங்களுக்கு ஏதாவது ஊத்திரியம் தர மாரி இருக்கும். சனி வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையாவே மத்தவங்களுக்கு ஒவுத்திரியங்கள் தர மாரி இருக்கும். அப்படின்னா, யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ, அவைங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உதவிய நாடும்போது, கண்டிப்பா அவைங்க உதவி செய்ய மாட்டாங்க. ஏதாவது கெடுத்து விட பார்க்கறது, இல்லைன்னா சுத்தி விட பார்க்கறதுக்கு, இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனைய பெருசாக்குவாங்க. யாருக்கெல்லாம் குரு திசை நடக்குதோ, அவைங்க மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவைங்க கெட்டே போயிருந்தா கூட, மத்தவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. ரொம்ப ஆதரவா இருப்பாங்க. இல்லைன்னா வாழ வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான எண்ணங்கள் அதிகமா இருக்கும். அப்படின்னா கோச்சாரத்துல 7:30 சனி நடந்துட்டு இருக்கும்போது, அவைங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னு கேட்டோம்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது 7:30 சனி நடக்குது அப்படின்னா, அவைங்கள நம்பி நீங்க ஏதாவது ஒரு பாதையில போறீங்க அப்படின்னா, ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படின்னா, சனி மட்டும்தாங்க பொறாமைக்கு உண்டான காரகர்த்தா. சனி வந்து எப்படி இருக்கிறதோ அப்படிங்கிறத விட, சனி திசை நடக்கும்போதும், 7:00 சனி நடக்கும்போதும், அவைங்க மத்தவங்களுக்கு தானாகவே தொந்தரவு குடுக்கறது, இல்லைன்னா மத்தவங்க மேல பொறாமைப்படுற மாதிரியான குணத்த வெளிக்காட்டுறது அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாரி காலகட்டத்துல யாருக்கு சனி திசை நடக்குதோ, இல்ல யாருக்கு ஏழச்சு நடக்குதோ, அவங்ககிட்ட உதவி கேட்கலாமா, வேண்டாமா அப்படிங்கிறத கண்டிப்பா கேட்கக்கூடாதுங்கிற முடிவா இருக்கும்போது தான் கண்டிப்பா வெற்றி அடைய முடியும். யாருக்கெல்லாம் குரு திசை நடக்குதோ, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த வகையிலுமே யாருக்குமே தீங்கு பண்ணாம, குரு நீச்சம் அடைஞ்சிருந்தாலோ, இல்ல பாதகாதிபதி இருந்தா கூட தப்பு கிடையாது. குரு வந்து கண்டிப்பா நாம சரியா இல்லைன்னா கூட மத்தவங்க நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கான எண்ணங்கள் குடுத்துக்கிட்டே இருப்பாரு அப்படிங்கிறது இருக்கும்.